வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024 விருச்சிக ராசியில் புதன் பகவான் எரிகிறார். இந்த எரிப்பு நிலையில் அவர் 3 ராசிகளுக்கு சாதகமான பலன்களை வழங்குவார் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. அதை பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. புதன் பகவான் விருச்சிக ராசியில் எரிகிறார். இந்த நிகழ்வு அனைத்து ராசி மக்களுக்கும் ஒரு கலவையான பலன்களை தருகிறது. இருப்பினும் 3 ராசி மக்கள் இந்த கட்டத்தின் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நல்லதொரு வாய்ப்புகளை பெற்று தங்களுடைய வாழ்வில் முன்னேறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இந்த மாற்றம் ராசி சக்கரத்தில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் எந்தெந்த ராசி மக்கள் அதிக பலன் பெறுவார் என்பதை பற்றி நாம் விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். புதன் பகவான் எரிகின்ற இக்காலத்தில் ரிஷபம், கன்னி, மகரம் ஆகிய இந்த ராசிகள் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் என்று நம்பலாம். ரிஷபராசி மக்களுக்கு புதனின் எரிப்பு நிலை அவர்களின் தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் நீண்ட காலமாக இருந்த தொழிலில் இருந்த தடைகள் இப்போது தீரும். அதனால் தொழில் வளம் பெருகி நிதி வளம் கூடும். ரிஷபராசி மக்களின் புதிய முயற்சிகளில் முதலீடு செய்ய அல்லது எதிர்காலத்திற்கான உங்கள் திட்டங்களை உறுதிப்படுத்த இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். சிலர் சொத்து சுகம், வீடு வாசல் வாங்குவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. கூடுதலாக ரிஷபராசி மக்களின் தனிப்பட்ட உறவுகள் வலுவடையும். உங்களுக்கு அவர்கள் யாவரும் பக்கத்துணையாக இருந்து உங்களை மேம்பட வைப்பார்கள். தங்களின் உணர்ச்சி ஸ்திரத்தன்மையை இதனால் கொண்டு வரும். மகிழ்ந்து தைரியத்துடன் உங்கள் வாழ்வில் நீங்கள் வலம் வருவீர்கள். தங்களுக்கு ஆலோசனை என்பது உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்கவும். நடைமுறை முடிவுகள் பெறும் பலனை தரும் உங்களிடம் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்து கன்னிராசி. புதன் பகவானால் ஆளப்படும் கிரகமாக ராசியாக கன்னிராசி இருக்கிறது. இயற்கையாகவே இந்த கட்டத்தில் நன்மை பயக்கும் தன்மையில் புதன் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து அருள்பாலிக்கிறார். விருச்சிக ராசியில் உள்ள புதனின் எரிப்பு நிலை கன்னிராசினருக்கு அறிவுசார் நுட்ப தொழில்முறை நோக்கங்களில் ஆழமாக மூழ்கி புதிய தொழில் வளர்ச்சி பகுதியான ஆராய்ச்சி வலிமை உங்களுக்கு அளிக்கிறார். இதனால் நிதி ஆதாயங்கள் மற்றும் தொழில் செய்பவருக்கு தொழில் முன்னேற்றங்கள் மிகவும் சாத்தியமாகிறது. நிலுவையில் உள்ள சச்சரவுகளையும் சண்டைகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் சுமூகமாக பேசி தீர்க்கலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அமைதியை இந்த புதன் பகவான் கொண்டு வருவார் என்று நீங்கள் நம்பலாம். ஆலோசனை என்பது இந்த நேரத்தை நீங்கள் மிகவும் தந்திரமாகவும் திட்டமிடவும் வேண்டும். உங்கள் முடிவுகளில் நீங்கள் நம்பிக்கையுடன் தைரியமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய செயல்களை பயன்படுத்தவும். அடுத்து மகர ராசி மக்கள் தங்கள் தொழில் மற்றும் நிதித்துறைகளில் முன்னேற்றம் காண்பார்கள். தொழில் முன்னேற்றம் மற்றும் புதிய இணைப்புகளை உருவாக்க இது ஒரு சாதகமான நேரமாக உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசியில் உள்ள புதன் பகவான் எரிப்பில் தங்களை சுய பரிசோதனை செய்வதற்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும். உங்களுடைய நன்மைகள், தீமைகள், உங்களுடைய மனதினுடைய தன்மைகள் இவை யாவையும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து ஒப்பாய்வு செய்வதற்குண்டான சூழலை தருகிறது. மகர ராசி மக்கள் தங்கள் இலக்குகளை மறுமதிப்பீடு செய்து அதிலிருந்து சிறந்த தேர்வுகளை செய்ய புதன் பகவான் உங்களுக்கு துணை புரிகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடன் வேலை செய்யும் சக ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் உடனான உறவுகளும் மேம்படும். தங்களுக்குரிய ஆலோசனை என்பது மற்றவருடைய ஒத்துழைப்பிற்கு நீங்கள் திறந்திருங்கள். மனதில் எந்த விதமான ஆச்சரியங்களும் வேண்டாம் மற்றும் நேர்மறையான ஒழுக்கம் சார்ந்த அணுகுமுறையுடன் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தழுவுங்கள். அவை யாவும் உங்களுக்கு வெற்றி தரும். புதன் பகவான் இருப்பின் பொதுவான பலன் என்பது ரிஷபம், கன்னி, மகரம்
ராசிகள் இந்த மாற்றத்தால் அதிக லாபம் பெற்றாலும் விருச்சிகத்தின் ஆற்றலுடன் தங்களை இணைத்துக் கொள்வதன் மூலம் அனைத்து ராசி மக்களும் நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும். பொதுவாக ஒவ்வொரு ராசி மக்களும் இந்த நேரத்தில் சுய பிரதிபலிப்பு என்கிற முறையில் உங்கள் முடிவுகளை பகுப்பாய்வு செய்வதும் மற்றும் தனிப்பட்ட அல்லது தொழில்முறை சிக்கல்களை தீர்க்கவும் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். முக்கியமாக உங்களின் மனக்கிளர்ச்சியான செயல்களை தவிர்ப்பது நலமாக இருக்கும். மாறாக நீண்டகால வெற்றியை உறுதி செய்ய புத்திசாலித்தனமாக திட்டமிடுங்கள், அதில் தொடர்ந்து செயல்படுங்கள், வெற்றி பெறுவீர்கள். தங்களின் உணர்ச்சி சமநிலை என்பது புதன் பகவான் விருச்சிகத்தில் இருந்து உருமாறும் சமயத்தில் எல்லா ராசி மக்களின் ஆற்றல் உணர்ச்சி தீவிரத்தை கொண்டு வரக்கூடும். எனவே கவனமுடன் எச்சரிக்கையின் அடித்தளமாக உடைய செயல்பாடு இருப்பது முக்கியமாகிறது. விருச்சிகத்தின் புதன் இருப்பதால் ரிஷபம், கன்னி, மகரம் ஆகிய 3 ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் வாய்ப்புகளை பெற்று நலமாக வாழ்வார்கள். சிலருக்கு இந்த புதன் எரிப்பின் எதிர்மறை விளைவுகளை குறைக்க புதன் தொடர்பான மந்திரங்களை உச்சரிப்பது, விநாயகரை வணங்குவது, பச்சை நிற பொருட்களை ஏழைகளுக்கு தானம் செய்வது மற்றும் பொறுமையை கடைப்பிடித்து புத்திசாலித்தனத்துடன் திட்டமிட்டு செயல்படுவது யாவும் உங்கள் பாதகமான விளைவுகளை குறைக்க உதவுகிறது. இந்த பதவி கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்துற ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.